வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு அறிவியல்ல 10th சயின்ஸ்ல நம்ம யூனிட் நம்பர் 2 ஒளியியல் ஆப்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு வந்து குவி லென்ஸ், அதாவது கான்வெக்ஸ் லென்ஸ் வழியா ஒரு ஆப்ஜெக்டை வைக்கும் போது ஒளிப்பட்டு அதோட பிம்பம் எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அனிமேஷன் காமிச்சேன், அப்படிதானே? அதாவது குவி லென்ஸின் வழியாக ஒளி விலகல் எப்படி நடக்கு, பிம்பம் எப்படி கிடைக்கி அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நாம குழி லென்ஸ் வழியாக ஒளி விலகல் பார்க்க போறோம். குழி லென்ஸ் அப்படின்னா கான்கேவ் லென்ஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல நேம், சரியா? கான்கேவ். இப்போ குவி லென்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்ல, அந்த குவி லென்ஸ்ல பிம்பம் எப்படி பெருசாகுது, எப்படி என்லார்ஜ் ஆகுது, எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு லென்ஸ் தான் இந்த குவி லென்ஸ், குழி லென்ஸ், சரிங்களா? குவி லென்ஸுக்கு ஆப்போசிட்டா இந்த குழி லென்ஸ். இது வந்து கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து கான்கேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா? ஓகே. இன்னைக்கு நம்ம அந்த அனிமேஷன் அதே மாதிரி பார்க்க போறோம். ஸோ குழி லென்ஸ் வழியா நான் என்ன பண்ண போறேன், ஒரு பிம்பத்தை உருவாக்க போறேன். ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு, நம்ம அந்த பொம்மை வச்சு நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப அந்த பொம்மை வந்து எப்படி அந்த பிம்பம் கிடைக்கு, பெருசா இருக்கா, சின்னதா இருக்கா, இந்த பொசிஷன் நிலையில அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஆப்ஜெக்ட் முன்னாடி பின்னாடி நம்ம நகர்த்தோம். அப்படி நடத்தும் போது பிம்பம் எப்படி கிடைக்குது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. ஸோ கிளாஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம். என்னன்னா, இப்போ உங்க வீட்ல, சில பேர் வீட்ல, எல்லார் வீட்லயும் இருக்காது. நீங்க படம் பார்த்திருப்பீங்க. இப்ப சென்னை மாரி ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த கதவுல வந்து சின்ன ஒரு ஹோல் போட்டு அந்த கேமரா மாரி ஒரு சின்ன கிளாஸ் இருக்கும். அதாவது வெளியில யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு அந்த கண்ணாடி வழியா பார்ப்பாங்க. நெறைய படத்துல கூட நம்ம பார்த்திருப்போம். அது பேரு தான் ஸ்பை ஹோல் அப்படிம்பாங்க. எல்லார் வீட்லயும் இருக்காது. சில பேர் வீட்ல வச்சிருப்பாங்க. அப்படிதானே? ஸ்பை ஹோல் அதுக்கு பேரு. இது என்னன்னா, வீட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம கதவு தொறந்து பார்க்கணும் அவசியம் இல்ல. அதுதானே, அது வழியா நம்ம பார்ப்போம். வெளியில இருக்க ஆளு அதுல தெரியும். அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தாலும் வெளிய நிக்கிறவங்க ரொம்ப சின்னதாகவும் நேராகவும் தெரிவாங்க. கரெக்டா? அதுல மேபி நீங்க பார்த்துக்கலாம்னா, ஆனா நீங்க படத்துல போகும்போது அந்த அந்த சீன் அப்படி காமிப்பாங்க. அந்த எதிர்த்தாப்புல உள்ளவரு எப்படி எவ்வளவு தூரத்துல நின்னாலும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதா இருப்பாங்க. நேரா நிப்பாங்க. நேரா தெரிவாங்க. ஏன் இப்படி தெரியுதுன்னு என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? இந்த இப்படி தெரியறதுக்கு என்னமா லென்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குல்ல? எஸ். அந்த மாயத்துக்கு காரணம் குழி லென்ஸ் தான், கான்கேவ் லென்ஸ் தான். சரிங்களா? ஓகேவா? ஸோ அவர் தான் இப்படி நீங்க அந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்டை வந்து உங்களுக்கு அப்படி பிம்பமா காட்டுறாரு, சின்னதா நேரா காட்டுறாரு. ஓகே, கிளியர்? ஓகே. இப்போ இது இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்தாச்சா? இப்போ என்னுடைய ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். இதுல நீங்க வந்து என்ன பார்க்கலாம்னா, இந்த அனிமேஷன் பார்க்கலாம். அதாவது கான்கேவ் முன்னாடி நான் ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். ஆப்ஜெக்ட் வைக்கும் போது பிம்பம் எப்படி கிடைக்குது அப்படிங்கிற பார்க்க போறோம். ஸோ என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆயிட்டு இருக்கு. எஸ், ஆயிட்டு இருக்கு. வந்துட்டா? எஸ். ஸோ இதுதான் நம்ம புக்ல போட்டிருப்பாங்களா, கான்கேவோட படம், குழி லென்ஸோட படம், இப்படிதான் போட்டிருக்காங்க. பாத்தீங்களா? ஸோ இதை தான் நான் வச்சிருக்கேன். கலர் கலர்ல ஒரு லைட் வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம், 3 விதமான கதிர்கள், ரேஸ் வந்து வருது ஆப்ஜெக்ட்ல இருந்து. கான்கேவ்ல ஒரு மாதிரியும் கான்வெக்ஸ்ல ஒரு மாதிரி இருக்கும், நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ இது வழியா இப்படி நேரா அப்படி போடுறது பிரின்சிபல் ஆக்சிஸ், முதன்மை அச்சுக்கு இணையா போறவரு இதுல பட்டு இப்படி டைவர்ஜ் ஆவாரு. இப்படி போறதுதான் டைவர்ஜ். ஓகேவா? அதுக்கு பிறகு ஒருத்தர் வந்து ஸ்ட்ரெயிட்டா அப்படி இப்படி இதுல அப்படி ஸ்ட்ரெயிட்டா அந்த ஓ வழியா வராரு, லேசா பெண்ட் ஆகி அப்படி போறாரு. இன்னொருத்தர் அந்த போக்கஸ் வழியா போறவரு இப்படி நேரா அப்படி போவார். அப்படிங்கிற மாதிரி 3 விதமான விதிகள் இருக்கு. அதனால இந்த 3 கலரும் லைட்டும் அப்படி வேற வேற நான் டைரக்ஷன்ல போற மாதிரி காமிச்சிருக்கேன். ஓகே. இப்போ இதுதான் ஆப்ஜெக்ட் ஏபி அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இங்க முதன்மை அச்சு, இந்த டாட்டர் லைன் இருக்குல்ல, முதன்மை அச்சு, அதுல 2F1 F1 நம்மளுக்கு இதெல்லாம் தெரியும். முதன்மை குவியம், பிரின்சிபல் ஃபோக்கஸ், அதை விட டபுள் ஆனது 2FC 2F1, இதுதான் சி அப்படிலாம் நம்ம வச்சுருவோம். சென்ட்ரல் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு
வச்சிருப்போம். அதுதான் வளைவு மையம் அப்படின்லாம் சொல்லியிருப்போம். அப்புறம் வளைவு ஆரம், ரேடியஸ் கர்வேச்சர் இதெல்லாம் தெரியும். இந்த ஆப்ஜெக்டோடைய இமேஜ் இங்க தான் கிடைக்கும். இந்த மாதிரி கான்கேவ் லென்ஸ்ல, சரிங்களா, குழி லென்ஸ்ல அந்த இமேஜ் எப்படி தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த சைடில் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த இமேஜ் முன்னாடி பின்னாடி நகட்டும் போது அது எப்படி ஆகுது நீங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, இப்போ அந்த இமேஜ் எப்படி இருக்கு, நான் ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டாடுறேன், இமேஜ் பெருசாகுது பாருங்க, இப்படிதான் பெருசாகும். அதில் சின்னதா தெரியறதுனால உங்களுக்கு பார்க்க கஷ்டமா இருக்கனால அதை ஜூம் பண்ணி சைடில் வச்சிருக்கேன். பக்கத்தில் வர 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 அப்படியே பெருசா தெரியாது, தூரத்துல அந்த லென்ஸை விட்டு தூரத்துல போக 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 அப்படியே சின்னதா மாற பாருங்க இமேஜ். பாருங்க, அவ்வளவுதான். இதே மாதிரி ஆப்ஜெக்டோட ஹைட் நம்ம பெருசா வச்சுக்கிட்ட கூட நம்ம வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஆப்ஜெக்டோட ஹைட் அப்படி பெருசா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தெளிவா தெரியும். பாருங்க, குழி லென்ஸ் இந்த மாதிரி தான் நடக்கு. இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ இதுல நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல ரெட் கலர் லைட் வந்து ரே பேரலல் டு ஆக்சிஸ், முதன்மை அச்சுக்கு இணையாக செல்லக்கூடிய கதிர் இதுல இருந்து வரக்கூடியது. அதுக்கப்புறம் ஒரு கிரீன் கலர் லைட் போட்டிருப்பாங்களா, அதான் ரே எய்ம்லெட் F2 வழியா போறக்கூடிய இது போட்டிருப்பாங்க. அப்புறம் ஒரு ஒரு வயலட் கலர் ஒரு ப்ளூ கலர்ல போட்டிருப்பாங்களா, இந்த ரே த்ரூ த சென்டர், நம்ம ஓ வழியா பாஸ் ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். ஓகே ரைட். இப்போ பாருங்க, இப்போ நம்ம முன்னாடியே ஒரு டாய் கேட் பொம்மையை வச்சிருக்கோம். இதுதான் ஆப்ஜெக்ட், அவரோட இமேஜ் தான் வருது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆப்ஜெக்டை இன்ஃபினிட்ல வைக்க போறோம். அதாவது பொருளை ஈரலா தொலைவில் வைக்க போறோம். ஈரலா தொலைவில் வச்சா என்ன நடக்குன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்க, இதை கிளிக் பண்றேன். பாருங்க, என்ன சார் ஆப்ஜெக்டே காணுங்கீங்களா? ஏன்னா நம்ம ஆப்ஜெக்ட் எங்க வச்சிருக்கோம், ஈரலா தொலை இன்ஃபினிட்டி. அதனால இப்ப கண்ணுக்கு தெரியுமா வைக்க கூடாது. இமேஜ் கிடைக்குமா? எஸ் கிடைக்கி. அதையும் பாத்தீங்களா? எஸ். இந்த பாருங்க, ஆனா இவர் வந்து ஒரு மாதிரி ஃபேடா தெரியுறாரா? ஓகேவா? ஏன் தெரியுறாரு நம்ம சொல்லுவோம். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்ணீங்கன்னா, பொருளை ஒரு இன்ஃபினிட்டி பொசிஷனா வச்சீங்க, அதனால உங்க கண்ணுக்கு தெரியல. ஈரலா தொலைல வச்சீங்க. அங்கிருந்து வரக்கூடிய கதிர்கள் இந்த லென்ஸ்ல லென்ஸ் மேல பட்டு என்ன ஆகுதுன்னா டைவர்ஜ் ஆகிற மாதிரி காமிச்சிருக்கேன். எப்படி அதை விட்டு விலகி போற மாதிரி காமிச்சிருக்கேனா? அதை விட்டு விலகி போகுது. அந்த கதிர்களை நம்ம பின்னோடி, அதாவது ஃபாலோ பண்ணிட்டே போனா, பின்னோக்கி தொடர்ந்தா கரெக்டா இந்த ஃபோக்கஸ்ல உங்களுக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல பின்னோக்கி நம்ம தொடர்ந்தா அப்படின்னா இந்த டாட்டர் லைன் அதான் போட்டிருக்கேன். இந்த டாட்டர் லைன் இருக்கு, அந்த டாட்டர் லைன் இப்படி பின்னோக்கி தொடர்ந்தா இந்த இடத்துல மீட்டோம், இந்த இடத்துல ஒரு இமேஜ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ பின்னோக்கி தொடர்ந்தா கரெக்டா பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல, முதன்மை குவியத்துல, அதாவது எஃப்ங்கிற இடத்துல ஒரு மிகச்சிறிய மாய பிம்பம் விர்ச்சுவல் இமேஜ் கிரியேட் ஆகும். அதனால நம்ம இப்படி போட்டிருக்கோம். சரிங்களா? ஒரு மாதிரி ஃபேடா போட்டிருக்கோம்ல, அது வந்து விர்ச்சுவல் இமேஜ், மாய பிம்பம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த மாய பிம்பம் தெரியுது, விர்ச்சுவல் இமேஜ் தெரியுது. இப்ப நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா, இதை எடுத்துறேன். இதுதான் ஃபைனல் பொசிஷன். ஃபைனல் பொசிஷனா ஒரு குறிப்பிட்ட தூரத்துல நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஒரு தூரத்துல வைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஜெக்ட் நான் வைக்கிறேன். இது ரெண்டாவது நிலை, ரெண்டாவது பொசிஷன். இப்போ ஒரு பொருளை லென்ஸுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு தூரத்துல வைக்கிறேன். கரெக்டா? அந்த ஆப்ஜெக்டை லென்ஸ் பக்கத்துல நான் ஒரு சம் டிஸ்டன்ஸா வைக்கிறேன். பிம்பம் எங்க இருக்குன்னு பாருங்க. பாத்தீங்களா? ஸ்கிரீன்ல பாத்தீங்களா? பிம்பம் எங்க இருக்கு? எஸ் கரெக்ட். இந்த இருக்கா? இந்த தெரியுதாரா? சின்னதா தெரியுதா? அதை ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். டாய் கேட்ஸ். ஓகே. அதாவது நம்ம இப்ப கேட்கும் போது, இப்ப நம்ம வந்து இமேஜ் இங்க பார்த்து தெரியுதுன்னா இங்க இருக்கு அங்க இருக்கு நம்ம அப்படியே எழுதக்கூடாது. கரெக்டா? சயின்டிபிக் ரீதியா எழுதும் போது எந்த பொசிஷன் அப்படின்னு தெளிவா சொல்லணும். சோ பிம்பம் எங்க இருக்குன்னா, ஆப்டிக்கல் சென்டர் ஓ, ஒளியியல் மையம் ஓக்கும் முதன்மை குவியம் பிரின்சிபல் போக்கஸ்க்கு நடுவுல இருக்கு அப்படிங்கறத நீங்க பொசிஷனை சொல்லணும். புரியுதா? நம்ம வீட்டுக்கு நம்மளோட சொந்தக்காரங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம தெரு அன்னைக்கு தான் புதுசா வராங்க, நம்ம தெருக்கு வந்து நிக்காங்க அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல நிக்கீங்களா, அப்படியே கிழக்க பக்கம் வாங்க அப்படின்னு நம்ம சொல்றதை விட
எந்த இடத்துல நிக்கிறீங்க? எங்க வீடு பக்கம் வந்து இந்த வாழை மரம் இருக்கும், தென்னை மரம் இருக்கும். இந்த மாலுக்கு எதிர்த்தாப்புல கடை. இந்த மாதிரி ஒரு இதா சொல்லுவீங்களா? இதே மாதிரிதான் நீங்க எக்ஸாம்லயும் இந்த குவி லென்ஸ், குழி லென்ஸ், கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ்ல இமேஜ் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆப்ஜெக்ட் வைக்கிறேன் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஆப்ஜெக்ட் வைக்கும்போது நான் சும்மா சொல்லல. இங்க வைங்க, இங்க வைங்க நான் சொல்லல. நல்லா பாத்தீங்க அப்படிதானே? இந்த பொசிஷனா ஃபைனல் டிஸ்டன்ஸ். 2Fல வைங்க. 2Fக்கும் F1க்கும் நடுவில் வைங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரி அந்த சயின்டிபிக்கா நீங்க அந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். சரிங்களா? இங்கே கிடைக்கும் அப்படின்னு மட்டும் போடாங்க. ஓகேவா? கரெக்டா? சோ ஒரு பொருளை நான் வந்து லென்ஸ் பக்கத்துல ஏதோ ஒரு பொசிஷன் வைக்கிறேன். இது ஏதோ ஒரு பொசிஷன். அதனால இங்கதான் வைக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் பிம்மம் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா ஓக்கும் எஃப்க்கும் நடுவில். எஸ், ஒளியியல் மையத்துக்கும் குவியத்துக்கும் நடுவுல ஒரு நேரான சிறிய மாயபிம்பம் உருவாகும். இது சிறிய மாயபிம்பம் தான். சரிங்களா? உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கனால இப்படி பெருசா தெரியுது. ஆனா இங்க ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்க கம்பேர் பண்ணும்போது பாருங்க சிறுசா தான் தெரியும். இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா? இப்போ பாருங்க அடுத்து என்ன நடக்குன்னு பாருங்க. இதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த பிம்பத்தை நகர்த்துறேன். நீங்களே பார்த்து என்ன நடக்குன்னு சொல்லுங்களேன். பிம்பம் இப்ப நான் வந்து என்ன பண்றேன்? பொருளை நகர்த்துறேன். பிம்பம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. நகர்த்துறேன். இது ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சொன்னேன். இந்த இதை காமிக்கும் போது. பட் இப்போ நீங்களும் கவனிச்சு சொல்லணும்ல. பொருளை நான் என்ன பண்றேன்னா லென்ஸுக்கு அருகில் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறேன். சரியா? எஸ். என்னன்னா நீங்க பார்த்தது கரெக்ட், சொன்னது கரெக்ட். அந்த பிம்பம் பெருசா வர மாதிரி காமிக்காங்கல்ல. பாருங்க பக்கத்துல பக்கத்துல கொண்டு வரேன், பெருசா தெரியும். அது ரொம்ப சின்னதா இருக்கும். இங்க நம்மளால கணிக்க முடியாது, பெருசா இருக்காருன்னு கணிக்க முடியாது. அதனால நான் ஜூம் பண்ணி சைட்ல வச்சிருக்கேன். அப்ப நீங்க இந்த ஆப்ஜெக்டையும் இமேஜையும் பார்க்கலாம். நீங்க கவனிச்சது கரெக்ட். ஒரு பொருளை நீங்க லென்ஸ் பக்கத்துல நகர்த்த நகர்த்த பிம்மமும் லென்ஸை விட்டு நகராம லென்ஸ் பக்கத்திலேயே வருது. அதை ஒண்ணு பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணீங்களா? திருப்பியும் பாருங்க. நான் ஆப்ஜெக்ட பக்கத்துல கொண்டு வர லென்ஸ் பக்கத்துல இங்க பெருசா இங்க பின்னாடி இருந்து கொண்டு வரேன். அப்பதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெரியும். ஆப்ஜெக்ட லென்ஸ் பக்கத்துல கொண்டு வர பொருளை லென்ஸுக்கு பக்கத்துல கொண்டு வர பிம்மமும் லென்ஸ் பக்கத்துல போயிட்டே இருந்துச்சு. வேற இடம் எங்கேயுமே போகாம லென்ஸ் விட்டு நகராம லென்ஸ் பக்கத்திலேயே வருது. பிம்பத்தோட சைஸும் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது. கரெக்டா? இமேஜ் அந்த இமேஜோட சைஸ் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது. பாக்குறீங்களா? சைட்ல பாருங்க, சைட்ல பாருங்க. எஸ், குட். புரியுதாப்பா? ஆனா எவ்வளவுதான் பெருசானாலும் அது பொருளை விட சின்னதாக தான் இருக்கும். அதனாலதான் இங்க இந்த இடத்துல சின்னதா காமிச்சிருக்கேன். சரிங்களா? அது ஜூம் பண்ணாதான் தான் இங்க பெருசா காமிச்சிருக்கேன். எவ்வளவுதான் பெருசுனாலும் அது அப்பவும் பொருளுக்கு ஆப்ஜெக்டை விட சின்னதா தான் இருக்கும். ஆப்ஜெக்டோட பெருசாலாம் ஆகாது. இப்போ தெரியுதா? நம்ம முன்னாடி ஸ்பை ஹோல் அப்படின்னு சொன்னோம்னா அதுல இருந்து ஆப்ஜெக்ட் வந்து சின்ன பிம்பமா தெரியும்னு சொன்னோம்னா இதுதான் காரணம். கான்வெக்ஸ்க்கு அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு. லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு மாணவர் கேட்டார், ஏன் சார் எப்படி தெரியுது அப்படின்னா. இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு லென்ஸுக்கும் ஒவ்வொரு பண்பு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? இது புரிஞ்சுட்டுதா? அப்போ கான்வெக்ஸ் குவி லென்ஸ் ஒரு விதமா ஆக்ட் ஆகுது. அதுக்கு ஒரு விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்புகள் இருக்குன்னா குழி லென்ஸுக்கு ஒரு பண்புகள் இருக்கும். பிம்பத்தை உருவாக்குறது ஒரு பண்பு இருக்கும். அதுதான் நீங்க பாத்தீங்க. இது ஒவ்வொரு லென்ஸுக்கும் வேற வேறையா இருக்கும். கரெக்டா? இப்போ புரியுதா? ஓகே. சோ இதெல்லாம் நீங்க அப்படி பார்க்கலாம். அப்படி பெருசா வர்றதை ஆட்டோமேட்டிக்கா பார்க்கலாம். ஓகே. இங்க பெருசா நான் காமிச்சாலும் அங்க உங்களுக்கு ஆப்ஜெக்டை விட சின்னதா தான் இருக்கும். இது இது கிளியர் ஆயிட்டா? ஓகே, ரைட். இப்போ இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட், இது கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம அடுத்து இந்த குழி லென்ஸோடைய பயன்கள் பார்க்க போறோம். அப்ளிகேஷன்ஸ். என்னெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு? ஏன்னா இதை 2 மார்க்ல தனியா கேட்பாங்க. ஸோ அதனால நம்ம படிக்கணும். அப்ளிகேஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்ளிகேஷன் கேட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் கலீலியோ நுண்ணோக்கி, சாரி தொலைநோக்கி.
அதாவது கலீலியன் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. டெலஸ்கோப்ல ஒரு வித வகை வந்து கலீலியன் டெலஸ்கோப். நீங்க ஹையர் கிளாஸ் படிப்பீங்க. அந்த கலீலியோ தொலைநோக்கில் கண்ணருகு லென்ஸாக, அதாவது இங்கிலீஷ் வந்து ஐ பீஸ் அடிப்பாங்க. அதான் நம்ம பாக்குறோம்ல, நம்ம பாக்குறதுக்கு பக்கத்துல லென்ஸ் இருக்கும். டெலஸ்கோப்ல பாக்குற பக்கத்துல இருக்கும், ஆப்ஜெக்ட் பக்கத்துலயும் லென்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து அப்ஜெக்ட் லென்ஸ். நம்ம கண்ணுக்கு பக்கத்துல கண்ணருகு லென்ஸ், கண் அருகு லென்ஸ். கண்ணருகு லென்ஸாக இந்த குழி லென்ஸ் கான்கேவை யூஸ் பண்றாங்க. ரைட்டா? ரெண்டாவது, நம்ம முன்னாடி பார்த்தோம்னா ஸ்பை ஹோல்ல, கதவுகள்ல இருக்கக்கூடிய அந்த தமிழ்ல பாத்தீங்கன்னா உளவு துளைகள் அடிப்பாங்க. உளவு துளை நம்ம அங்கிருந்து பாக்குறோம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்காம பாக்குறோம் அப்படின்னா, ஸோ அதான் ஸ்பை ஹோல்ல பயன்படுகிறது. மூணாவது முக்கியம், இந்த நம்ம கண் நம்மளுக்கு இருக்க ஹியூமன் ஐ, நம்ம பின்னாடி வருது அந்த டாபிக். அதுல பாத்தீங்கன்னா கண் இருந்தாலே கண்ணுல சில குறைபாடுகள் இருக்கு. கிட்ட பார்வை, தூரப்பார்வை அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேருக்கு கிட்டத்துல பார்க்க முடியும், வயசானவங்களை பார்க்கலாம், கிட்டத்துல பார்க்கணும். சிலவங்களுக்கு தூரத்துல பார்க்க தெரியும், பக்கத்துல உள்ள பார்க்க தெரியாது. ஸோ அந்த கண்ணில் இருக்கக்கூடிய கிட்ட பார்வை, ஷார்ட் சைட்டடர்ஸ் அப்படின்பாங்க. அந்த கிட்ட பார்வை குறைபாட்டை நீக்கிறதுக்கு, அதாவது இது வந்து மயோபியா அப்படிம்பாங்க இங்கிலீஷ்ல. நீங்க பின்னாடி படிப்பீங்க சரிங்களா? அப்ப நம்ம அதை டீட்டெயில் பார்க்கோம். அந்த மயோபியா குறைபாட்டை சரி செய்யறதுக்கு இந்த லென்ஸ் தான், குழி லென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஓகே, இப்போ இதுவும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம 10th சம் வரும், கம்பல்சரி சம்லாம் வரும், உங்களுக்கு தெரியும். அதுல பாத்தீங்கன்னா இந்த லென்ஸை வச்சு சம்லாம் வருது. ஸோ லென்ஸை வச்சு சம் வரும்போது அதுக்கு என்னெல்லாம் தேவை, எப்படி பண்ணலாம், என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ நம்ம பார்க்க போறது லென்ஸ் சமன்பாடு. அடுத்து லென்ஸ் ஈக்குவேஷன் அப்படிமாங்களா, அதை நம்ம பார்க்க போறோம். லென்ஸ் ஃபார்முலா இதுல இருந்து கொண்டு வராங்க. லென்ஸ் சமன்பாடு அப்படின்னா 3 பேர் நம்மளுக்கு தேவை. இந்த 3 பேர், இவர் யாருன்னா பொருளோட தொலைவு. லென்ஸுக்கு முன்னாடி பொருள் இருந்துச்சா, அவரோட தொலைவு, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். பி அப்படிங்கிறது பிம்ப தொலைவு. அதாவது இமேஜ் டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ். லென்ஸ்ல இருந்து இமேஜ் எந்த அளவுக்கு, எந்த தொலைவில் கிடைக்கிறாங்க. அடுத்து எஃப் தான் குவிய தொலைவு. நம்ம பார்த்தோமா ஓக்கும் எஃப்க்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் குவிய தொலைவு. ஃபோக்கல் லென்த் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த 3 பேருக்கு உண்டான ரிலேஷன் தான் லென்ஸ் சமன்பாடு. எப்படி போடுவாங்கன்னா இப்படி போடுவாங்க, 1/f = 1/v. இது வந்து v அப்படி கொஞ்சம் சுழிச்சு அப்படி போடுவாங்க, u. இதுதான், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? கொஞ்சம் ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணும் போது, கணக்கு போடும் போது இந்த இந்த சம், இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அவங்க எதை கொடுத்துருக்காங்க அதை பார்த்து இந்த சம்மை கண்டுபிடிச்சு நம்ம ஃபோக்கல் லென்த், குவிய தொலை கண்டுபிடிக்கலாம். இல்ல குவிய தொலைவும் இதுவும் கொடுத்தாங்கன்னா யூ கண்டுபிடிக்கலாம். இல்ல எஃப்பும் யூவும் கொடுத்தாங்கன்னா வி கண்டுபிடிக்கலாம். இந்த 3 வேலை யாரா 2 பேரை கொடுத்து இன்னொருத்த கேட்கற மாதிரி சம் வரும் சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. ஆனா இதை நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த சைன் கன்வென்ஷன் குறியீடுகள் நீங்க படிச்சிருப்பீங்க, அதுதான் மேல பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிலாம் படிச்சிருப்பீங்களா, அதை நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து லென்ஸ் பண்றோம். அப்ப லென்ஸ் பண்ணும்போது அது உருப்பெருக்கம் அடைகிறது. கரெக்டா? உருப்பெருக்கம் அடைகிறதா? அப்ப அது உருப்பெருக்கம் அடைகிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், அது எப்படி பார்க்க போறோம் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் சொல்றேன். அந்த ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்து போயிடலாம். எதுலன்னா இந்த லென்ஸ் சமன்பாடை யூஸ் பண்ணி சரிங்களா? ஓகே, இந்த ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. பாத்தீங்களா? ஓகே, ஒரு சின்ன சம் பார்த்து போயிடலாம். இப்போ உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறாங்க 3 சென்டிமீட்டர் உயரமுள்ள, தமிழ்ல எழுதுறேன், நான் இங்கிலீஷ்ல சொல்றேன் சரிங்களா, 3 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. பொருள் ஒரு டாய், ஏதோ ஒரு மரம், ஏதோ ஒண்ணு. 10 சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட லென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க யூஸ் பண்ணக்கூடியது குவி லென்ஸ்.
சரியா? குவிலென்ஸ் அதாவது கான்வெக்ஸ் லென்ஸ் நம்ம முன்னாடி பார்த்தோமா அதுக்கு. அந்த குவிலென்ஸ்க்கு முன்னாடி 15 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் தொலைவில் அந்த பொருளை வைக்கிறாங்க. பொருள் வைக்கப்படுகிறது. அப்ப என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா பிம்பத்தோடைய நிலை இப்படிதான் சம்மு இருக்கும். பிம்பத்தோடைய நிலை, அதுக்கப்புறம் அளவு, தன்மை அப்படின்னு கேட்பாங்க. இதுல மேக்னிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உருப்பெருக்கம் இம்பார்ட்டன்ட். அதை நான் லேட்டரா ஃபார்முலா சொல்றேன். பட் நம்ம இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க பாருங்க. பொருளுடைய உயரம், அப்போ இதுதான் ஹச். அப்புறம் 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்துருக்காங்களா, உயரம்ல 10 சென்டிமீட்டர் குவிய தொலைவு, அதுதான் அப்ப எஃப் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எஃப் சரி, எஃப் குவி லென்ஸ் அப்படின்னா இந்த எஃப் நீங்க பிளஸ் அப்படின்னு எடுக்கணும். பிளஸ் 10, அதான் சைன் கன்வென்ஷன்ல நம்ம பார்க்கக்கூடியது. குவி லென்ஸ் அப்படின்னா அதுக்கு நேர்மறை, பாசிட்டிவ் வேல்யூ குவி தொலைவு எஃப்க்கு. அடுத்து இதுதான் பொருள் வைக்கப்பட்ட தொலைவு, அப்ப அதுதான் 15 சென்டிமீட்டர். நம்ம சைன் கன்வென்ஷன் படி இதை வந்து மைனஸ் யூன்னு எடுக்கணும், அதாவது மைனஸ் 15 சென்டிமீட்டர் இப்படி எடுக்கணும். இதெல்லாம் கரெக்டா எடுத்தீங்கன்னா அடுத்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நம்மளுடைய ஃபார்முலா படி இதை போடலாமா? இதுல என்ன கேட்கறாங்க, பிம்பத்தோடைய நிலை அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது பிம்பத்தோட நிலைனா பிம்பம் எங்க உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் உட்கார்ந்துருக்கு. அப்ப இந்த ஃபார்முலா போடலாமா? ஓகே. இதுல இப்ப நம்ம 1/f கொடுத்துட்டாங்க, 1/v கேட்டிருக்காங்க, 1/u கொடுத்துருக்காங்க. அப்போ 1/v தான் தேவை. ஆனா இது இங்கே இருக்கட்டும், இந்த இதை மட்டும் அங்க கொண்டு போயிட்டா இப்படி வந்துடும். கரெக்டா? ஏன்னா மைனஸ் உள்ள அங்க போனா பிளஸ் ஆயிரும். இப்படி போடுறேன். அதுல எஃப்க்கு பதிலா 10, யூக்கு பதிலா -15. -15 தான் யூஸ் பண்ணும். ஏன்னா பொருள் எப்பவுமே லென்ஸுக்கு இந்த சைடு தான் இருக்கும். ஸோ இந்த சைடு உள்ள எல்லாத்துக்குமே யூ வந்து மைனஸ் தான். எல்லாத்துக்குமே யூ, எல்லா சம்லையும் யூ மைனஸ் தான். ஒரு சம்ல கூட பிளஸ் வராது. ஸோ யூ வந்து மைனஸ் நீங்க கரெக்டா அதுல சப்ஸ்டிட் பண்ணும். இது கிளியர் ஆயிட்டா? அப்ப நான் போட்டு காமிக்கிறேன். இதுக்கு அடுத்து இந்த சம் இப்ப அழிச்சிருந்தேன். இப்போ 1/v 1/fக்கு பதிலா 10, 1/uக்கு பதிலா -15 இப்படி போடுறீங்க. 1/v 1/10 - 1/50. ஏன்னா இந்த மைனஸ் பிளஸ் மைனஸ் ஆயிடும். இது உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் எல்சிஎம் மீச்சிறு பொது மடங்கு எடுக்கிறேன். இதுக்கு 30ன்னு எடுத்துடலாம். அப்படிதான் இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ 30ன்னு எடுத்தா இப்படி போடுறீங்க. இது வந்து 3, இது வந்து 2. அப்போ 3 - 2னா 1/30. 1/v கூட 1/30னா எனக்கு v தேவைன்னா தலைகீழ எடுக்கணும். அப்ப 30. புரியுது? அவ்வளவுதான். ஈஸியா முடிஞ்சுச்சா? ஸோ இது பாசிட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவ் வேல்யூ தானே வந்திருக்கு. இதுதான். அப்போ குவிலென்ஸ்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்காங்க ஒரு டிஸ்டன்ஸ்ல. நம்ம எவ்வளவு பார்த்தோம்? 15னா இமேஜ் வந்து 30 சென்டிமீட்டர்ல கிடைக்கு அப்படின்னு அவங்க நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கிளியரா? பிம்பம் லென்ஸுக்கு மறுபுறம் 30 சென்டிமீட்டர் தொலைவில் உருவாகிறது, நேர்மறையாக இருக்கிறது பிளஸ்ல. ஸோ இது நேர்மையா இருந்தா அது வந்து விர்ச்சுவல் இமேஜ் இல்ல ரியல் இமேஜா, அதாவது மெய் பிம்பமா, ரியல் விர்ச்சுவல் இமேஜ் மாய பிம்பமா அப்படிங்கிற எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு. அந்த இதை வச்சு நீங்க பாத்துக்கணும். ஓ ஓகே, பாசிட்டிவ் வந்தா இது, நெகட்டிவ் வந்தா இது அப்படின்னு சொல்லிட்டு. இது கிளியர் ஸ்டூடெண்ட்? ஓகே. இது சின்ன ஒரு சம்மு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. இதே மாதிரி சம்ம நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்க உங்க புக்ல உள்ள சம்மு எக்ஸசைஸ் சம்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. எக்ஸாம்ல இந்த யூனிட் வந்து கேட்கறாங்க. ஓகே. இப்ப இது லென்ஸ் சமன்பாடு உங்களுக்கு புரிஞ்சு வச்சு, ஓகே எனக்கு இதனால இதை கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு. இப்ப லென்ஸோடைய உருப்பெருக்கம் நம்ம பார்க்க போறோம். லென்ஸின் உருப்பெருக்கம் அப்படின்னா மேக்னிஃபிகேஷன். சரிங்களா? இங்கிலீஷ்ல மேக்னிஃபிகேஷன். இப்ப நம்ம பார்த்த அந்த சம்ல கூட பாத்தீங்கன்னா அளவு என்ன அப்படிலாம் கேட்கறாங்க. அதுதான் மேக்னிஃபிகேஷன். இது வந்து ஸ்மால் எம். அதை நான் கண்டுபிடிக்கலாம் அந்த சம்ல. ஏன்னா அதை நமக்கு சொல்லதுக்காண்டி அதை கண்டுபிடிக்கல. ஏன்னா அது நான் சொல்லாம நான் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ சொல்றேன் மேக்னிஃபிகேஷன் என்ன.
ஒரு பிம்பத்தோடைய உயரத்திற்கும் பொருளுடைய உயரத்துக்கும் உள்ள விகிதம் தான். m h dash by h போடுவாங்க, இல்ல v by u போடுவாங்க. v u என்னன்னு உங்களுக்கு தெரியும். h dashனா அந்த இது பொருள் ஆப்ஜெக்ட், இதுக்குன்னு ஒரு ஹைட் இருக்கும். 10 சென்டிமீட்டர் உயரம் இல்ல அப்படின்னு சொல்றாங்களா, அதுதான் ஆப்ஜெக்டோட ஹைட். ஸோ இன்னொரு இடத்துல ஒரு இமேஜ் தெரியுது, அந்த இமேஜோடைய இமேஜ் ஐயும் போட்டுக்கலாம். பிம்பத்தோடைய உயரம் தான் ஹச் டேஷ். இப்போ புரியுதா? இது வந்து ஹச், இது வந்து ஹச் டேஷ். கிளியர் ஆயிட்டா? ஸோ இதை வச்சுதான் அந்த இதில் கொடுப்பாங்க. அப்ப ரெண்டு இதுக்கு நீங்க ரேஷியோ போட்டீங்கன்னா மேக்னிஃபிகேஷன் உருப்பெருக்கம் எவ்வளவு ஆனா பெருசா இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிடும். இது கிளியரா? ஆப்ஜெக்டோடைய உயரத்தையும் ஒரு இது இமேஜோடைய பிம்பத்தோடைய உயரத்தையும் நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உருப்பெருக்கம் எவ்வளவு வந்துடும். எனக்கு உயரம் கொடுக்கலையா சார் அப்படின்னா ஒன்னு வி பை யூ கொடுக்காங்க பாருங்க. ஏதாவது கண்டிப்பா இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கொடுத்துருவாங்க, ஒண்ணு நீங்க கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். நம்ம முன்னாடி சம்ல பார்த்த மாதிரி யூ கொடுத்தாங்க, வியை நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படிதானே. அப்படி வியை கண்டுபிடிச்சிட்டு யூ கண்டுபிடிச்ச பிறகு ரெண்டு டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு வேலை வரும். அதை வச்சு நம்ம சொல்லலாம், மேக்னிஃபிகேஷன் வச்சு சொல்லலாம். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் இவ்வளவு பெருசா இருக்கு, இவ்வளவு சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உருப்பெருக்கத்தை நீங்க சொல்லிடலாம். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே, ரைட். இப்போ இதுல ஒரு நோட் இருக்கு, என்னன்னா இப்ப நீங்க எம்மோட வேல்யூ ஹச் டேஷ் பை ஹச் வி பை யூன்னு போட்டீங்க, சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ வரும், வராம இருக்காது, ஜீரோலாம் இருக்காது அப்படிதானே. ஏதோ ஒரு வேல்யூ வருது, 30 by 15, 30 by 15 2 அப்படின்னு ஏதோ ஒன்று வருது. எம்மோட வேல்யூ 1 விட அதிகமா இருந்ததுன்னா, 1 விட அதிகமா இருக்குன்னா பிம்மம் பெரியது. எம்மோட வேல்யூ கம்மியா இருக்குன்னா, 1 விட கம்மியா இருக்குன்னா பிம்மம் சிறியதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இது புரியுதா? அதாவது நீங்க v by u கண்டுபிடிச்சிட்டீங்க, v by u கண்டுபிடிச்ச பிறகு அல்லது h dash by h height of the image by height of the object, v by u னா distance of the image by distance of object. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பொருளுடைய உயரத்தோடைய அளவு பிம்பத்தோடைய அளவு உயரம் அதெல்லாம் நம்ம போட்டு கண்டுபிடிக்கணும். எனக்கு மேக்னிஃபிகேஷன் கிடைச்சிச்சு, அந்த மேக்னிஃபிகேஷன் வேல்யூ நீங்க பாக்குறீங்க. if the magnification is greater than 1 then we get a பெரிய இமேஜ், அதாவது enlarged image அப்படிமாங்க இங்கிலீஷ்ல. அது வந்து enlarged image அப்படிமாங்க. ஸோ இதை வேணா இங்க எழுதுறேன். பிம்பம் அப்படின்னா இமேஜ்னு தெரியும். ஸோ இமேஜ் enlarged பெருசா இருக்குமா, enlargedனா பெருசா இருக்கும், அந்த ஆப்ஜெக்டோட இது பெருசா இருக்கும். on the other hand if the magnification is less than 1 அப்படின்னா we get diminished, சிறியது அப்படின்னா diminished அர்த்தம், diminished image. சரியா? இப்படி கிடைக்கும். மேக்னிஃபிகேஷன் வச்சு சொல்லிடலாமா? அப்போ நம்ம போன சம்ல சம்திங் ஏதோ ஒரு மேக்னிஃபிகேஷன் 2 இல்ல 1.5 ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன சொல்லலாம், ஓகே பெரிய இமேஜா கிடைக்கு. சப்போஸ் 1 கம்மியா 0.5 0.8 அப்படின்னு ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க, இல்ல மைனஸ்ல வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம என்ன சொல்லலாம், டிமினிஷ்ட் இமேஜ் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். கரெக்டா? இது புரியுதா ஸ்டூடெண்ட்? ஓகே. ஸோ இன்னைக்கு இது நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த கிளாஸ்ல மீதி உள்ள டாபிக்கா பார்க்கலாம். ஸோ ஹோம் ஒர்க்கை நோட் பண்ணிக்கோங்க. என்னோட ஸ்க்ரீன்ல என்னுடைய வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்றேன், அதுல ஹோம் ஒர்க் இருக்கு, ஹோம் ஒர்க் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் போய் பண்ணிட்டு வாங்க. 10th டிக்டேஷன் கிடையாது, ஏன்னா ஹோம் ஒர்க் இதுதான். write down the lens formula. If the magnification m produced by specific lens is calculated to be 0.45, is the resulting image enlarged or diminished? நல்ல ஒரு கொஸ்டின் இருக்கா? வருதாப்பா? இப்ப பாருங்க, தமிழ்ல சொல்லியிருக்கேன். லென்ஸ் சூத்திரத்தை, அதாவது லென்ஸ் ஃபார்முலா எழுதுக. நான் லென்ஸ் ஃபார்முலா நீங்க எஃப்னா என்ன, யுவினா என்ன, யூனா என்ன எல்லாத்தையும் எழுத போறீங்க. ஒரு குறிப்பிட்ட லென்ஸினால் உருவாக்கப்படும் உருப்பெருக்கம் எம் கணக்கிடும் போது அதன் மதிப்பு எம்மோட வேலையை கொடுத்துட்டாங்க, நீங்க கண்டுபிடிக்க முன்னாடி அவங்களே கொடுத்தாங்க. உருவான பிம்பம் உருப்பெருக்கப்பட்டதா, அதாவது என்லார்ஜ் தான் பெருசு நம்ம சொல்றோம்னா, அதுதான் சுத்த தமிழ்ல உருப்பெருக்கப்பட்டதா அல்லது சிறியதாக்கப்பட்டதா, டிமினிஷ்டா, என்லார்ஜா டிமினிஷ்டா அப்படின்னு கேட்கறாங்க. கிளியரா ஸ்டூடெண்ட்? இதுதான், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். இதே மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்கு, நீங்க புக்கில் உள்ள பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருக்கா இன்னைக்கு?
அடுத்தடுத்த கிளாஸ்ல அந்த ஹியூமனை, மயோபியா, ஹைப்பர் மெட்ரோபியா எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? லென்ஸை பத்தி இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கும். கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ், இமேஜ் ஃபார்மேஷன், உருப்பெருக்கம், லென்ஸ் ஃபார்முலா எல்லாத்தையும் நிறைய இம்பார்ட்டன்டான தகவலாம் நீங்க லேர்ன் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஓகே, டவுட் இல்லைங்களா? சரிப்பா, தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.